போகும் நீதான் வேற இருக்கணும். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நாம ஒன்றுபட்டு வாழ்ந்து காட்டணும். யானை பலம் சிங்க குணம் கொண்டவன் நானடா. எதிர்த்து நிற்கும் கூட்டத்தை பணிய வைக்கும் சூரண்டா. உனக்காய் போராடு, உரிமைக்கு போராடு, உள்ளவரை போராடு, ஜெயிக்கும் வரை போராடு. நல்லவை செய்யலாம், விதியை வெல்லலாம், வினையை மாற்றலாம். நம் வாழ்க்கை நம் கையில். புயல புயல சீறி வரும் புயல 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 பொங்கும் புயல. ஆள பார்த்து வயச பார்த்து மோதி போகாதே, மோதி பார்த்து தோத்து போகாதே. அட போட்டி 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 போகாதே, அட போட்டி இட்டு ஓடி போகாதே. எதுக்கு நின்று எதுக்கு போட்டா பாய் முடியா. புயல புயல சீறி வரும் புயல 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 பொங்கும் புயல 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 சீறி வரும் புயல 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 பொங்கி வரும் புயல. நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணுங்கண்ணா. புரிஞ்சுதா? அவன் படிக்கணுமா வேண்டாங்கிறத நான் சொல்லணும். அவன் பள்ளிக்கூடத்துக்கு போய் என்னத்த படிச்சு கிழிக்க போறான்? நான் நல்லா படிச்சு கலெக்டர் ஆகி எல்லாருக்கும் வீடு கொடுப்பேன்பா. அப்படி சொல்றா என் தங்கம். நீயா செலவு பண்ணி படிக்க வைக்க போற? எல்லா செலவையும் வேலை தானே பண்றா. அவன் யாரு என் பிள்ளைக்கு செலவு பண்றதுக்கு? அம்மா மூத்திரம் வருதுமா. டேப்லாம் சொல்லாத, பாத்ரூம் பாருன்னு சொல்லு. போ. இவன் ஒரு சைக்கிள் கிடைக்கும் மெக்கானிக் ஷாப்புக்கு போனானா டெய்லி 25 ரூபா கிடைக்கும். நான் சொன்ன வா போலாம். சீக்கிரம் ரெடி பண்ணிடு. ஏதோ 25. அது வந்து ஒண்ணு இல்லண்ணே, இவன் 10ஆம் வரைக்கும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். குறைஞ்சது 20ஆம் வரைக்கும் படிக்கலைன்னா வேலை திட்டுவாரு சொல்லிட்டு நீ இருந்தேன். சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஏய் டைம் ஆகுது, வா ஸ்கூலுக்கு போலாம். வா. மூத்திரம் அடிக்கலையே. அடிக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு. வா எங்க வேணா ஆச்சுக்கலாம். அடுத்த நல்லா கவனிக்கணும் தானே. பாத்து ராக்கணுங்களா? மெதுவா போங்க. வணக்கம் வாத்தியார். அடுத்து என்ன புது அட்மிஷனாக்கு? ஏற்கனவே நிறைய பேர்த்த கொண்டு வந்து சேர்த்தி இருக்கிற. அவங்களுக்கு அப்பா யாரு அம்மா யாருன்னு ஒண்ணும் தெரியாது. நீயால் ஃபீஸ் கட்டுவேன்னு பார்த்தா நீயும் கட்ட மாட்டேங்கிற. இந்த ஸ்கூல் எப்படி நடந்துட்டு சொல்லு. உன் ஏரியால இருந்து வர்ற பசங்க யாருமே வாத்தியார் சொல்றத கேட்கறதே இல்ல. அப்படியே வாத்தியார் ஏதாவது சொன்னாலும் கூட கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறானுங்க. ஐயா மையாலுமா? அப்புறம் நான் பொய்யாக்கு சொல்றேன். இங்க வேலை செய்யற டீச்சர் மாஸ்டர் வேலைக்காரங்க எல்லாருமே நாரி போட்டாங்கப்பா. சார் 4th ஸ்டாண்டர்ட் டீச்சர் இன்னைக்கு வரலைங்க சார். என்னத்துக்கு ஊட்டாண்டா குதிங்கன்னு புடுங்கிக்கிறாளா? புதுசா ஏதோ கம்ப்யூட்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்காங்களா, அதனால வரல. வேற என்ன பண்றது? எல்லாரையும் கட்டிட்டு நீயே அழுவு. பாத்தே இல்ல உன் ஏரியா பசங்க கூட பழகி பழகி என்ற வாயுமே நாரி போச்சு. எல்லாம் உங்க ஏரியா தண்ணிதான் சார். அவனை கொஞ்சம் பாரு சார். வறண்டு போய்க்கிறான். வாழ்க்கையில கொஞ்சம் தண்ணி ஊத்து சார். என்ன பள்ளிக்கூடம் தருகாது சார். வண்டிக்கு பிரேக் போடலாம், ஒண்ணுக்கு பிரேக் போடலாமா? அவனுக்கு பிரேக் போடலன்னா பள்ளிக்கூடமே பிரேக் ஆயிரும் போல இருக்குதே. பெரிய மனுஷன் பண்ணி புள்ளைய சேர்த்துக்க சார். ப்ளீஸ் சார், உன் கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன் சார். இப்படியே சென்டிமெண்டா பேசி கவுத்துரு. இதுதான் லாஸ்ட் அட்மிஷன். இவனும் அவனுக்கு மாதிரி பொறுக்கித்தானே பண்ணான்னு வச்சுக்கோ. எல்லாத்தையும் ஒண்ணு போட்டு ஜெயிலுக்கு போயிருவா சார். உனக்கு எப்படி ஒன்ற பாசமெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல பணத்தை கட்டுற வழியை பாரு. நல்லா நல்லா வட்டமா வந்துற. Good evening everybody. Welcome to M&M Miss India contest. You can see all the pretty young ladies all here. They have come from all over India to participate in this contest. So let us see who's the ground here, ladies and gentlemen. This is the final round for Miss India contest. I only love my country a lot and I want to diminish the basic element of poverty. I love my country and my role model is Mother Teresa. Thank you. Good evening to one and all. Here I would really like to speak in my mother tongue, Tamil. சுனாமி பேரலையால பாதிக்கப்பட்ட நம்ம நாட்டு மக்களுக்கும் மத்த நாட்டு மக்களுக்கும் நம்ம எல்லா சார்பாவும் என்னோட இரங்கல். இந்த மெழுகு எரியிற கடைசி நிமிஷம் வரைக்கும் எல்லாருக்கும் வெளிச்சத்தை தருது. அதே மாதிரிதான் நம்ம பெத்தவங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம தேசத்துக்கும் உபயோகப்பட்டாதான் நம்ம அழகுக்கே ஒரு அர்த்தம் கிடைக்குது. நானும் அப்படிதான். The
whole country is waiting for the winner. Now it's the high time. Miss India winner is Miss Chitra. Thank you. ஃபென்டாஸ்டிக். உண்மையிலே அசத்திட்டடி. தொடர்ந்து காட்டுறதுக்கு ஒரு ஷோ நடத்திட்டு இதுல இந்தியன் விமன் ட்ரெடிஷன் சம்பிரதாயம் அது இது லொட்ட லொசுக்குன்னு என்ன விடுங்க நியாயம். சரி விடு. லைட்டர் எங்க போச்சு? என் கேரக்டர் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். I don't want reasons. I want results. வேலை செய்யறேன்னு வெட்டியா வெறும் காரணம் சொல்ற எவனையும் எனக்கு பிடிக்காது. இப்பவே 30 நாள் ஆயிருக்கு. Am I correct? இவ்ளோ பெரிய சிட்டில ஆஃப்டர் ஆல் 2 ஏக்கர் நிலம் கூட உங்களுக்கு கிடைக்கும். அப்படித்தானே? ஸ்ட்ரேஞ்ச். தாஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஏன் மேனேஜ்மெண்ட்ல ஹோட்டல் நடத்தணும்னு ஏன் முடிவு பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதான் அவங்க ஏன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தி ஆகும். வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது விசுவாசத்தை காட்ட நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் சின்சியரா மூவ் பண்ணுங்க. இன்னும் 2 வாரத்துக்குள்ள அவங்களுக்கு நான் சைட்டை காட்டி ஆகணும். இல்ல நான் வேற பார்ட்டியை வச்சு டீல முடிச்சிடுவாங்க. சிட்டிக்கு நடுவில் 2 ஏக்கர் நிலம் கிடைக்கிறது கஷ்டம் சார். டான்சி நிலத்தை கேட்டு பாத்தியா? ரிப்பன் பில்டிங்ஸ், பொட்டானிக்கல் கார்டன்ஸ். நீயா கேள்வியை கேட்டுட்டு உனக்கு நீயே பதில் சொல்லிக்க கூடாது. மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டேன் சார். மேக்ஸிமம். இதுல இருந்து நீ எங்கேயும் ட்ரை பண்ணி பார்க்கலன்னு தெரியுது. அப்படித்தானே? சாரி சார். அப்ப நீ வீட்டுக்கு போலாம். சார் ப்ளீஸ். இவன் சம்பளத்தை முதல்ல செட்டில் பண்ணி அனுப்புங்க. சார் நான் சொல்றது நோ. உங்கள யாராவது மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க. சார், ஸ்டேட் பேங்க்ல நம்ம பழைய லாக்கர் ஓபன் பண்ணி பார்த்தப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சது சார். என்ன டாக்குமெண்ட்ஸ்? இடத்து பத்திரம் சார். இந்த சிட்டிக்கு நடுவுல உங்களுக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்கு சார். எங்க? நம்ம சென்ட்ரலுக்கு பக்கத்துல சார். ஃபென்டாஸ்டிக். You're still lying to me. No, மச்சான் மிஸ் இந்தியா போராட்டம் மச்சான். I don't want to hear anything. எங்க பாருடி மிஸ் சித்ரா வந்துட்டு இருக்கா. ரொம்ப அழகா இருக்கல்ல? ஆமாண்டி, அவளை கட்டுறவன் கொடுத்து வச்சவன். Please, you just stop talking, okay? வாங்க மேடம். Hi, I want 3 lakhs immediately. ஓகே மேடம். ஹலோ. சொல்லுடி. சரி, ஓகே, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே, பை. காசுனா கீச்சிடுவேன். நான் சொல்றதுக்கு வண்டி விடு. ஏய், நாளையில நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏன் சார்? நீதான் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டல. கட்ட மாட்டாங்களா? நான் வந்து வாத்தியார்களை பேசிக்கிறேன். நீங்க ஒழுங்கா ஸ்கூலுக்கு போங்க. அதுக்கு இல்ல. வேற நேரத்துக்கு வாத்தியா என் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் முன்னாடி அவமானப்படுத்திட்டாரு. அடங்கொக்கா மக்கா. கேர்ள் ஃபிரெண்ட்ஸா? என்ன மாதிரி 3 கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருந்தாதான் என்னோட கஷ்டம் உனக்கு புரியும். உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா நானும் கெட்டுருவேன். வா. அடிங்க இரு, வந்து உனக்கு டீல் லேடி. கார்ல வந்தா கண்ணு தெரியாதா? வண்டியை பார்த்து ஓட்ட மாட்டேன். முன்னால நிறுத்தினா சரியா போச்சு. அங்க பார், நீ மட்டும் அவன் ஸ்பாட்ல இடிச்சிருந்தீங்கன்னா அவன் கேர்ள் ஃபிரெண்டுக்கு நீ பதில் சொல்லுவேன். இறங்கி இறங்கி சொல்றேன். விடு சார், எதுவும் ஆவல. மூரா டுபுக்கு அவகிட்ட சொல்ல வேண்டியதுல என்கிட்ட சொல்லுகிற கீச்சிடுவேன். நான் தங்கச்சியா? லேடி ஜாட காட்டுற கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா? முதல்ல இறங்கு. ஹலோ, விடுங்க சார். அதெல்லாம் முடியாது, முடியாது. இறங்கி இறங்குன்ற. உங்களுக்கு எல்லாம் வாயில சொன்னா பத்தாது. இதோ வரேன். என்னடா என்ன? என்ன ஆச்சு இப்போ? அவனுக்கு எதாவது ஆச்சா? ஆவல. எனக்கு ஏதாவது ஆச்சா? ஆவல. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதா, அதுக்காக டப்புன்னு எடுத்து நீட்டிருதானா? கத்தி உள்ள வேணா, எனக்கு கத்தி பார்த்தா வேற பயம். அது அவனு
ரொம்ப தேங்க்ஸ் சார். பேங்க்ல இருந்து வெளியில வந்தனா கடத்திட்டு வந்துட்டாங்க. ஏம்மா இதெல்லாம் பணமாங்க? ஏய் நம்ம ஸ்கூலுக்கு எவ்வளோடா ஃபீஸ் கட்டணும்? 18,500. எடுத்துக்கிறேங்க. பாத்தீங்களாங்க கான்வென்ட் ஃபீஸ் எவ்வளவு காஸ்ட்லி ஆகி போட்டுக்குது. ரொம்ப என்ன தேங்க்ஸ். நீ பணம் எடுத்துக்கிற? தோடா இவ்வளவு நேரம் உயிர் மேல ஆசை இருந்துச்சு, இப்ப பணத்து மேல ஆசை வந்துச்சா? ஓஹோ, என் உயிரை காப்பாந்ததுக்கு ஃபீஸ் ஆகுது. ஆஹா எனக்கு இல்லைங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு. நாம எந்த வேலைக்கும் காசு வாங்குறது இல்லைங்க. நீயும் எடுத்துக்கிட்டா எப்படி? கேட்டு நான் கொடுக்க மாட்டேனா? ஹலோ, எப்போ 2 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. ஒண்ணு, இந்த வேலை எனக்கு யாருக்கிட்டையும் கேட்டு பழக்கம் இல்ல, அவனே உரிமையா எடுத்துப்பான். ரெண்டாவது விஷயம், ம், வந்து போச்சு, ஞாபகம் வரும்போது சொல்றேன். ஏய் வாங்க மச்சான். என்ன திமிர? எப்பயாவது என்கிட்ட மாட்டம்ல போயிடுவேன். ஒப்ப வச்சுக்கிறேன். குட். என்னக்கா இது? என்னத்தையும் நீளமா கொண்டு நீட்டிந்து காணுங்க. இதான் சார் நம்ம இடம். 5 ஏக்கர். 5 ஏக்கர் சார். 5 acres? யா. Fantastic. ஆ. Fantastic. இதெல்லாம் ஏன் இடம்? ஆ. மை சைட்? எஸ். அதுவும் சிட்டிக்கு நடுவுல. ம். இது இடம் இல்ல, சார் தங்க சுரங்கம். கரெக்டா சொன்னீங்க சார். கவனமா அளவிடுங்க. யா. என்னடி இது பேப்பர் எடுத்து கார்ல வச்சு பாக்குறானுங்க? இதான் சார் பிளான். இது பூரா நம்ம இடம் தான். பார்க்கிங்லாம் டோட்டலா அண்டர் கிரவுண்ட்ல சார். இங்க ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் கட்டுறோம் சார். காருக்குள்ள ரோடு போடுறானுங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க மொத்தம் எத்தனை வீடுங்க இருக்கு? எதுக்கு கக்கூஸ் கட்டுறதுக்கா? ஏய், என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? வேற என்னதான் பண்ண போறீங்க? நீங்க எல்லாரும் மூட்டை முடிச்சு எடுத்துக்கிட்டு இந்த இடத்த காலி பண்ணணும். புரியுதா? இதுக்கு தான் வந்திருக்கேன்னா முடிய கூட புடுங்க முடியாது. து, ஏதோ கோட் சூட்லாம் போட்டு வந்திருக்கேன். வா அப்படி ஜாலியா போய் டீ சாப்பிட்டு வரலாம். வா. சும்மா டீ சாப்பிடலான்னு கூப்பிட்டாப்பா, அடிச்சுட்டாப்பா. என்னத்துக்கு சார் நம்ம பையன் அடிச்ச நீ? அவன் என் தோள் மேல கை போட்டான். தோல் மேல கை போட்டா அடிச்சிடுறதா? நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார்ல ரஜினிகாந்த். அதான் ரஜினிகாந்த். அவரு புதுசா வந்துக்கிறான் தனுஷ். அதான் பாப்பா கல்யாணம் கூட ஆச்சே. அவன் தோல்ல கைய போட்டு வாடா ராசான்னு பொண்ணை கூட குடுத்துக்கிறாரு. அஷ்டாங்களா? அதானே. நம்ம அப்துல் கலாம் அதான் நம்ம நாட்டு ஜனாதிபதி. அவர் உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அங்க இருக்கிறவங்களோட தோல்ல கைய போட்டு அன்பா ஆதரவா பாசமா தான் பேசுறாரு. அஷ்டாங்களா? இவங்களெல்லாம் விட பெரிய இல்ல நீ. ஏய், இந்த இடம் என்னோடது. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் இது. இம்மீடியட்டா எல்லாரும் இந்த இடத்தை காலி பண்ணிட்டு போயாகணும். முடியாது. ஏன் முடியாது? இந்த ஏரியா எங்களுது. வாட் நான்சென்ஸ்? அத தாண்டா நானும் சொல்றேன். காலங்காத்தால வந்து குறைச்சல் கொடுத்துனுக்கிறேன். அப்படி போடு. இத பார், டாக்குமெண்ட்ஸ். இந்த இடம் என்னோடது. கரெக்டுதா. இவன் அடிக்கிற வரைக்கும் இந்த ஏரியா உண்டுதான். இல்லன்னு சொல்ல. இவன் அஷ்டம் இல்ல, இப்ப எங்களுதாச்சு மாமே. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்?